நெருங்க வேண்டாம் என்பது நமது பாவத்திலே வீழ்த்தக்கூடிய நம்மை சூழ உள்ள காரணங்களைத்தான் இது குறிக்கிறது. அல்லாஹ்வாக தடை செய்தவைகளை இது என்ன செய்யல, முழுமையாக குறிக்கவில்லை. அல்லாஹ்வா தடை செஞ்சா நம்ம தவிர்த்து தான் ஆகணும். உதாரணமாக எல்லாரும் எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னா, நெருங்க வேண்டாம் என்று சொன்னா ஹிஜாப் அணிவதை குறிக்கிறது. இஸ்லாம் வந்து ஹிஜாபை என்ன செய்யறது குறிக்கிறது. நெருங்க வேண்டாம், ஹிஜாப் அணிஞ்சுதான் ஆகணும், விளங்கிட்டா? அது நெருங்க வேண்டாம் என்ற பட்டியல்ல நேரடியாக என்ன செய்யாது, வராது. அதே போல நீங்க பாருங்க, இஸ்லாம் தடை செஞ்ச எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, தண்டனைகள் அது இதுன்னு நிறைய இருக்கு, அவதூறு இப்படி இருக்குது. இவைகள் வந்து நேரடியாக வராது. நேரடியாக நெருங்க வேண்டாம் என்பது எதை குறிக்கும் தெரியுமா? நம்ம இதுல கால் வைத்தால் அது நமக்கு ஹலால், நம்ம செய்ய போறது ஹலால். ஆனா இது கால் வச்சா எண்டிங் இதுக்கு கிட்ட போறதுக்கு என்னது வாய்ப்பு இருக்கு என்று சொன்னா அதைத்தான் இது குறிக்கிறது. சரி, அது எப்படி என்று தீர்மானிப்பது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உலகத்துல யாரும் அதை தீர்மானிக்கலாது. உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீரடைந்து விட்டால் எல்லாம் சீரடைஞ்சிடும். உனக்கு அது விளங்கும். இஸ்தஃப்தி கல்பக், உனது இதயத்தை தீர்ப்பு கேட்டுப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் இதயத்தை தீர்ப்பு கேட்டுப்பார், அது சொல்லு. இதுல நான் போனா நல்லம் இல்லை. ஆனால் நிறைய பேர் வெளியே நியாயப்படுத்திக் கொள்வாங்க, அதெல்லாம் என்னமெல்லாம் சொல்லி நியாயப்படுத்துவாங்க. ஆனா எண்டிங் என்ன செய்யும், அதுல தான் போய் முடிவது. இப்படி நிறைய பாவங்கள் நிறைச்சு பாருங்க, சுத்தி சுத்தி எல்லாம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பாருங்க, இன்றைக்கு இளைஞர்கள் அதே போன்று நல்ல நல்ல மக்களை எல்லாம் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இன்றைக்கு இணையதளம், தொலைக்காட்சி, அதுபோல என்னென்னதெல்லாம் இன்றைக்கு இருக்கு, மொபைல். இதுல உள்ள இந்த மாதிரியான தொடர்புகள் வந்து என்ன செய்யுது என்று சொன்னால், தனிமையில் பாவம் செய்வதற்கான வசதிகள் என்ன செய்து அவைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இப்ப இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நெருங்க வேண்டாம் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? போன் வாங்க வேண்டாம், விளங்கிட்டா? இப்படி புரிஞ்சுக்கிறதா? இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இணையதளம் உபயோகிக்க வேண்டாம், அப்படி புரிஞ்சுக்கிறதா? அப்ப என்ன, இது எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நபருக்கு மொபைல் இல்லாமல், உதாரணமாக மொபைல் இல்லாமல், இணையதளம் இல்லாமல், இந்த மாதிரி எந்த தொடர்பு இல்லாமல் அவர் வந்து சாதாரணமாக அவருக்கு வாழ முடியும், சாதாரண மொபைலோடு அவருக்கு வாழ முடியும் என்றா அது அவருக்குரியது. அது யாருக்கு சட்டமாக சொல்லலை, பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ்? அது அவருக்குரியது. அவர் வந்து அந்த ஸ்டெப்ல நிற்கிறது அவருக்கு நல்லது, அவர் வந்து அந்த ஸ்டெப்ல நிற்பது அவருக்கு நல்லது. இன்னொருவருடைய முழு பிசினஸ், தொழில், தொடர்பு எல்லாம் இதுல இருக்குது, இணையதளத்துல என்ன செய்யுது இருக்குது. இஸ்லாம் அவருக்கு சட்டம் போடல, நீ இணையதளத்தை நெருங்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப எப்படி புரிஞ்சு கொள்வது எதை? அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பாவங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிற எல்லா கட்டங்களையும் எதை நினைக்கிறோம் தெரியுமா? அந்த பாவத்தை இப்படி தவிர்க்கலாம் இருக்குது, இது மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பாவத்தை தவிர்த்து கொள்ளலாம் இருக்குது. இன்றைக்கு இங்கே சவுதி அரேபியாவில் நீங்க பார்க்கலாம், அதே போல வெளிநாட்டில் வந்து தங்கக்கூடியவர்களை பார்க்கலாம், ஃபேமிலி இல்லாமல், குடும்பம் இல்லாமல், இந்த மாதிரி அதாவது முகையம்கள், அதாவது இந்த இதில் அதாவது கேம்புகள் இருக்கிறாங்களா தங்கி, அவங்கள தனிமையான வாழ்க்கை, தனிமையான வாழ்க்கை. இந்த மாதிரி கட்டங்களில் என்ன செய்யும் சொன்னால், சைத்தான் வந்து மிக தூண்டுதலாக என்ன செய்வான், இருப்பான். சிலரை நியாயப்படுத்துவான், நம்ம சினிமா பார்க்கட்டி என்ன செய்யறது, இந்த டைம் நம்மளுக்கு எப்படி டைம் ஓடும், இல்லைன்னா இந்த மாதிரி மென்டல் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சு போயிடும் அப்படின்னு ஒரு காரணம் ஏற்படுத்துவான். இதை மற்றவங்களும் நம்மகிட்ட சொல்றாங்க, அப்படி அவன் பார்க்கத்தான் செய்யணும், அவன் மனநிலை அப்படி அப்படி என்னது, இந்த மாதிரி மனநிலையால் பைத்தியம் முடிச்சிருமோன்னே கேட்க போறோன்னு பயந்து ஓடி வந்துடுறான். நம்ம ஏதாவது சொல்லி பைத்தியமாய் கடைசியில் நம்ம பேர்ல வந்துடுறான். அப்படி இல்லை அன்புள்ள சகோதரர்களே. இந்த மாதிரி நபர்கள், இந்த மாதிரி சகோதரர்கள் எல்லாரையும் சொல்லலாம், அந்த மாதிரி நடக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் என்ன எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எதை யோசிக்கிறாங்க தெரியுமா? இதை எப்படி தவிர்ப்பது, இதை பார்க்காமல் எப்படி இருப்பது. பார்க்காமல் எப்படி இருப்பது அவங்க வழங்கின என்ன தெரியுமா? இந்த ஓ பண்ணிட்டு பார்க்காம வைக்கிறது, இதை மட்டும் தான் நினைச்சாங்க. நடக்காது. அன்புள்ள சகோதரர்களே, அஸ்பாபுகள், காரணங்கள் என்ன? நான் அங்கு யாரு காரணங்களை பற்றி யோசிக்காமல் வெறுமனே பாவத்தை விடுவதை பற்றி அதை மட்டும் யோசிக்கிறாங்களோ, ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அவரால் பாவத்தை விட முடியாது. எதை யோசிக்கணும்? என்ன காரணமாக நான் இதில் போய் விழுகிறேன், என்ன காரணமாக இந்த பாவத்தை, அந்த காரணங்களை யோசிக்காமல் ஒரு நாள் போக முடியாது. முதலாவது பாருங்க, கெட்ட நண்பன் காரணமாக இருக்கலாம். நீ இருக்கக்கூடிய ரூம்மேட், நீ சில பொழுதுல கண்ட்ரோலா வந்து நல்ல முறையில் படுக்கிற லெவலில் தான் இருப்பாய், வந்தோடனே போய் தூங்கிரும் அவன் ஒன் பண்ணி வச்சிருப்பான். உதாரணமாக இப்ப நீ பாவம் செய்வதற்கும் காரணம் தான் இங்க மெயின், முக்கியமான காரணமாக இருந்தது யாரு? உனக்கு பக்கத்தில் உள்ளவர். நீ எதை யோசிக்கணும்? இப்ப நீ பாவத்தை எப்படி தவிர்ப்பது என்பதில் நீ யோசிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? இவனை எப்படி தவிர்ப்பது, இதுதான் யோசிக்கணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை தவிர்ப்பதை விட பாவத்துடைய காரணிகளை தவிர்ப்பது லேசு. பாவத்தை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு உள்ளம் பாரமா இருக்குமா? அதை விட மிக இலகுவானது பாவத்துடைய காரணிகளை தவிர்ப்பது, பாவத்துடைய காரணிகளை தவிர்ப்பது. இப்ப அந்த அடிப்படையில் நீங்க எதை யோசிக்கணும்?
இவரோட நான் இருக்கிறதுனா நான் இன்றைக்கு படுக்கணும் வந்தேன், தூங்கணும்னு வந்தேன். என்ன நடந்தது? எனக்கு இவன் இருந்ததுனால இந்த சிந்தனை என்ன செஞ்சுட்டு எனக்கு போயிட்டு அப்படி என்ற ஒரு மனசு உங்களுக்கு வருதா? நீங்க முதல்ல இதை எப்படி தவிர்ப்பது, இதை எப்படி தவிர்ப்பது? ஆனா நாங்க அதை எப்போ மட்டும் தெரியுமா யோசிப்போம்? ரூம்ல இருந்து மாத சம்பளத்துல வளமையா ஒரு 150 ரியால் 150 ரியால் களவு போகுதுன்னா மட்டும்தான் அதை யோசிப்போம். இவனோட இருக்கிறது தான் நம்மளுக்கு பிரச்சனை, 150 போகுதுன்னு மற்ற நேரத்தில் அதை யோசிக்கவே மாட்டோம். விளங்கிட்டா? இது நம்மளோட சிந்தனை. அவங்க அது அவங்களா தந்திக்கிறாங்கன்னா எப்படி மாற்றுவது அப்படின்றாங்க. இனி இப்போ எப்படி மாற்ற ட்ரை பண்ண, இதை யோசிப்பது கிடையாது. அதே போல நம்ம வந்து இரவில் ஏதாவது ஆஃபீஸ் வேலை, அந்த வேலையை நம்ம விழிக்கிறோம், ஆஃபீஸுடைய வேலை, ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கிறோம். இந்த விழித்திருப்பதனால் நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறது, இந்த விழிப்பு, இந்த நம்ம இரவுல விழிச்சிருக்கிறது தான் நம்மளை ஒரு இரவு நடுநிசையாக நேரம் செல்ல செல்ல பாவத்தின் பக்கம் கொண்டு செல்கிறதா? நம்ம அந்த வேலை எங்க மாத்திரணும்? இரவில் வேலை இல்லை, இரவில் வேலை இல்லை. இரவில் வேலை இல்லாமல் இதை எப்படி பகலில் செய்து கொள்வது, எப்படி ஆபீஸ் நேரங்களில் என்ன செய்வது, செய்து கொள்வது, எப்படி வேறு ஓய்வு நேரங்களில் இதை செய்து கொள்வது? இதை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னு வைங்களே, அது உங்களுக்கு லேசாரி. நம்ம எப்படி ட்ரை பண்றது தெரியுமா? நம்ம முக்கியமான வேலை செய்யற நேரத்தில் இப்படி தவறுக்கு போகிறோமே, அது எப்படி தவிர்ப்பது? எப்படி தவிர்ப்பது? தவிர்க்க இயலாது. இதை தவிர்த்துருங்க. அஸ்பாப் வலா தக்ரபூஹா, நெருங்க வேண்டாம். விளங்கிட்டா? நீங்க இதை தவிர்த்தால் உங்களுக்கு இதை தவிர்க்கிறது லேசு. எது கஷ்டம் தெரியுமா? நீங்க பாவத்தை தவிர்த்தல் என்பது என்னதான் சைத்தான் பாரமாக காட்டுவான். காரணிகளை தவிர்ப்பதை சைத்தான் என்ன செய்ய மாட்டான், பாரமாக காட்ட மாட்டான். பெண்கள் வீட்டில் வந்து ஓய்வாக இருக்கிற நேரங்கள், அது இங்க சவுதி அரேபியா நிறைய ஓய்வுகள் கிடைக்கிறது வாய்ப்புண்டு. இந்த மாதிரி நேரங்கள் அவங்களுடைய சிந்தனை என்ன செய்யும், இயல்பிலேயே செய்த உண்மை இல்லாட்டி ஏதாவது ஓடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, எப்படி இந்த முகநூலில் பேஸ்புக்கில் இந்த தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பாமல் தடை அப்படியே விதிவிலக்காக வருவது அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு நீ இதுக்கு பின்னால யூஸ் பண்ணுவதில்லை அப்படின்னு நீங்கள வந்துடுறது. வந்துட்டு ஒரு வேலையும் இல்லை, வெளியே என்ன வேலை செய்யறது, சரி பேஸ்புக் தூக்கும் அப்படின்னு அங்கே திறக்கிறது. எப்படி அது? வெளியில உனக்கு வேலை இருந்தா, வேலை இல்லாட்டி நீ எங்க போவாய்? அங்கதான் போவாய். அதனால முதலாவது வெளியில என்ன வேலை என்று தீர்மானி. வெளியில என்ன செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும் சொல்லிட்டு இதை விடு, போக மாட்டேங்க. இங்க ரீசனை நீங்க சரியாக உருவாக்கிட்டீங்கன்னா இது அதை விடுவதுன்னு மட்டும் முடிவெடுக்கிறது. இங்க என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்கிறது இல்லை. இது இப்படி இருக்கிறதை விட அங்க போய் நல்ல தவா செய்யறது என்னது நல்லதா இல்லையா? அதனால் அன்பு, எதை யோசிக்கின்ற பொழுதும் அதன் காரணிகளை யோசிக்கிறது தான் குர்ஆன் என்ன செய்கிறது, நிறைய உபயோகிப்பதை நீங்கள் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த மாதிரி ஒரு அம்சம் வீட்டில் நம்ம அதை இந்த மாதிரி ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும், நான் வந்து ஏன் எதன் காரணமாக நான் இதுக்கு போறேன், இன்டர்நெட் இருப்பதுதான் காரணம், லேப்டாப் இருப்பதுதான் காரணம், அதெல்லாம் காரணம் இல்லை. நான் இந்த வேலையில் ஈடுபட்டு எனக்கு வேற வேலை இல்லை என்பதுதான் எனக்கான முதலாவது காரணம். எனக்கு உருப்படியான வேலைகள் என்ன, நான் இன்ட்ரெஸ்டாக செய்ய முடிந்த வேலைகள் என்ன, நான் இயல்பாக செய்ய முடிந்த வேலைகள் என்ன, இந்த வேலைகளை பட்டியல் போட்டீங்கன்னு சொன்னா தானாக குறைவதை என்ன செய்யலாம், நாங்கள் காணலாம். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, இதுல நீங்க ஒரு 50% முயற்சி எடுத்தா மட்டும் போதும், இறைவனது ரஹ்மத் என்ன செய்யும், மத்த 50க்கு வரும். அதனால அல்லாஹ் சொல்ற, அல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் எங்களது பாதையிலே முயற்சி எடுக்கிறார்களோ லனஹ்தியன்னஹும் சுபலனா, அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் என்ன செய்வோம், இலகுவாக்குவோம். எமது வழியிலே யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு இலகுவாக்குவோம் என ரசூலுல்லாஹி அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அஸ்பாபுகள் ஒவ்வொருவரும், உங்களுடைய சிறுவர்களை பாருங்கள், சின்ன பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் செய்யக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான தவறான வேலைகளுக்கு என்ன காரணம் பாருங்க. இஸ்லாம் என்ன செய்கிறது, அவர்களை தூங்க வைக்கின்ற பொழுது, இது வந்து நான் சொல்ற மாதிரியான அந்த நெருக்கத்துக்குள்ள வராது விட்டாலும் கூட மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உதாரணமாக சொல்கிறேன். நெருக்கம் என்பது இதை குறிக்காது என்றாலும் ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சிறுவர்களுக்கு மத்தியில் தவறான சிந்தனை போக்கிடுதல் வளரக்கூடாதுன்னா அவர்களை ஒன்றாக தூங்க வைக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவர்களை ஒன்றாக தூங்க வைக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. இது ஒன்றாக தூங்க வைக்க வேண்டாம்னு அர்த்தம் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுங்கன்னு சொல்லல ரசூலுல்லாஹ், அப்படி வழங்கிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுங்க அவ்வளவுதான், வழங்கிட்டா. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு இடத்துல நம்ம தங்க வைக்கிறோமா, ஒரே படுக்கையில படுக்க வைக்க வேணாம், ஒரே போர்வையில தூங்க வைக்க வேண்டாம், வேறு வேறு வைங்க. அப்படின்னு சிறுவர்கள்ட்ட இயல்பா அந்த சிந்தனை வராது. என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இயல்பாக அந்த சிந்தனை வராது. ஆனா தூண்டுதலுக்கான காரணம் என்ன செய்யக்கூடாது, அது இருக்கக்கூடாது என்பதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கடா, ஒரு போர்வை வேண்டாம், அவங்களுக்கு அந்த சிந்தனை விதி அது வரக்கூடாது, தோன்றக்கூடாது. அதே போன்று ஒரு படுக்கை வேண்டாம், பிரிச்சிருங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களை யோசித்து பாருங்கள்,
பாவங்கள், நம்ம பாவத்தை விடுவது சம்பந்தமாக யோசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனதுக்கு எடுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? பாவத்துக்கான வழிகள் என்ன, நான் எதன் காரணமாக இந்த பாவத்தை செய்கிறேன், இந்த வழி எப்படி தடை செய்வது, இந்த வழி எப்படி தடை செய்வது, இப்படி நினைக்க வேண்டும்.